அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான ஜகபர் அலி அவர்களுடைய கொலை சம்பவமானது தமிழ்நாட்டையே ஒரு பெரும் பரபரப்புக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, திரு ஜகபர் அலி அவர்கள் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. அதில் பல முறைகேடுகள் நடக்கிறத அரசு அலுவலர்களுக்கு மனுக்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருக்காங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் திரு ஜகபர் அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம். இந்த சம்பவம் ஒரு விபத்தாக பதிவாகுது. அதன் பின்பு சில அழுத்தங்கள் காரணமாகத்தான் இது உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதற்கு பின்பு இது கொலை தான் அப்படின்னு ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த திருமயம் தாலுகாவில் பணிபுரிந்த ஒரு 4 தாசில்தார்களை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. திருமயம் தாலுகாவில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளை நேற்று ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட 6000 கியூபிக் மீட்டர் கூடுதலாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் பதிவாயிருக்கு. அதே போல் அந்த கல்குவாரிகளினுடைய உரிமம் 2023லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். திரு ஜகபர் அலி அவர்கள் குடும்பத்திற்கு மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கல்குவாரி மற்றும் அதில் பணியாற்றக்கூடிய அந்த கைது செய்யப்பட்ட 4 நபர்களுக்கு நம்முடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த கொலை ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக திரு ஜகபர் அலி அவங்க போராடி இருக்காங்க. மனுக்கள் கொடுத்துருக்காங்க. தாசில்தாருக்கு அவங்க கொடுத்த மனு எப்படி வெளியில் போச்சு? இப்போ நான் ஒரு மனுதாரராக இருக்கிறேன். நான் ஒரு மனு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கும் தாசில்தாருக்கும் தாசில்தார் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நான் மனு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற தகவல் தெரியும். நானாக பொது வெளிகளில் வெளியிடும்போது தான் இந்த மனு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற தகவல் வெளிப்படும். அது போக எங்கள் 2 பேர் இல்லாமல் இன்னொரு சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு தெரியுது அப்படின்னா, அதுவுமே யார் மேலே புகார் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கே அந்த தகவல் தெரியுது அப்படின்னா, யாருடைய தவறு? தாசில்தார் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த அரசு அலுவலர்களின் தவறு. இந்த கொலைக்கு முழு காரணம் அந்த தாலுகா அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலர்களும் கனிம வளத்துறை அலுவலர்களும் தான் முக்கிய காரணம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வரக்கூடிய சமூக ஆர்வலர் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. சமீபத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி மதுரை கச்சகட்டி பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலரான ஞானசேகர் என்பவர் விதிமுறைகளை மீறி இயங்கக்கூடிய ஒரு கல்குவாரி அங்கே போய் காலையில் பேட்டி கொடுக்குறாரு, மாலையில் அவர் தாக்கப்படுறாரு. அப்போவே நம்ம இந்த காணொலி பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருந்தோம். சூழ்நிலைகள் காரணமாக நம்மளால் பதிவு செய்ய முடியலை. சில சூழ்நிலைகள் காரணமாக காணொலி நம்ம தொடர்ச்சியாக வெளியிட முடியலை. இதை நம்ம பேச வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த கொலைக்கான முக்கிய காரணம் ஜகபர் அலி அவர்கள் இந்த கனிம வள கொலைக்கு எதிராக போராடினதான் மிக முக்கிய காரணம். ஏன் ஜகபர் அலி இதுக்காக போராடணும்? இதனால் அவருக்கு என்ன கிடைக்க போகுது? சமூக ஆர்வலர் அப்படின்னா யார்? இந்த நாட்டில் பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம், நல்லா வாழ்ந்தோம், வீடு கட்டினோம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தினரோட உறவினர்களோட நண்பர்களோட இருந்தோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை கழிக்காமல் நம்ம படிச்சிருக்கோம். சில சட்டங்கள் நமக்கு தெரியுது. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை. அதனால் இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால பலர் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நாம் பிறந்த இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சமூக பணிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க தான் சமூக ஆர்வலர்கள். அப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து இதுபோல் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாக தான் நாம் பார்க்குறோம். ஏன் இவர்களால் திரும்ப தாக்க முடியாதா அப்படின்னா, கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் அரசு ஒப்பந்தம் எடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது ஒன்று தான், நீங்கள் எங்களை அடிக்கும்போது நாங்கள் திருப்பி அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் சட்டத்தின் வழி நடக்கிறதுனால அது தவறு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதற்கு சட்டப்படி நடவடிக்கைக்காகத்தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர்கள்.
நீங்கள் அடிக்கும்போது நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம், இவன் ஒருத்தன் தானே, இவனை வந்து காலி பண்ணிட்டோம்னா வேறு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நினப்பில் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்வீர்களே ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களும் ஒரு புள்ளியில் திரடக்கூடிய காலம் வந்து வெகு விரைவில் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு கடுமையாக எச்சரிச்சுக்கிறேன். எப்படினாலும் நம்ம வாழலாம், பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் இப்படி தான் வாழணும், சட்டத்தின் வழி தான் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் படித்த படிப்பு, எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், நாங்கள் சட்டத்தை கற்றுக்கொண்டு அதன் வழி எங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அதன் வழியில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை நீங்கள் தொடர்ந்து இதுபோல் தாக்குறது, கொலை செய்கிறது, இந்த சம்பவங்களை இனிமேல் வந்து யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கடுமையாக எச்சரிக்கையோடு சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இது நமக்கே பல நேரங்களில் இந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. எடுத்த உடனே என்னென்னா முறைகேடு, ஏன் நீங்கள் வந்து முறைகேடு பண்ணுறீங்க? முதல்ல உங்களுக்கு அந்த உரிமையை வந்து யார் உங்களுக்கு கொடுத்தது? நீங்கள் ஒரு அரசுகிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, அந்த ஒப்பந்தத்தில் என்ன அளவு கொடுத்துருக்காங்க, அந்த ஒப்பந்தத்தினுடைய காலம் என்ன, அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு தனி நபர் அப்படின்னா உங்களை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு ஏற்படலை. ஆனால் அரசுகிட்ட ஒரு உரிமம் பெற்று, அரசுகிட்ட குத்தகை பெற்று, மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய இந்த கல்குவாரிகளாக இருக்கட்டும், இந்த மணல் கொள்ளையாக இருக்கட்டும், இந்த மதுபான கடைகளாக இருக்கட்டும், இதுபோல் மக்களுக்கும் அரசுக்கும் நேரடி தொடர்பாக இருக்கக்கூடிய இது போன்ற இயற்கை வளங்களை அளிக்கக்கூடிய இந்த பல செயல்கள் வந்து நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு, விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டுருந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. இதில் ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் லஞ்சம் வாங்குறாங்க, சமூக ஆர்வலர்ன்ற பேரில் லஞ்சம் வாங்குறாங்க, கட்சியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க. இது எல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் இவ்வளோ பேருக்கும் லஞ்சம் கொடுத்து ஆனால் நேர்மையாக இதை நீங்கள் முறைகளை மீறி செயல்படலை அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை மனுவை நம்ம கொடுக்கும்போது அந்த அலுவலர்களுமே பல நேரங்களில் காசு வாங்கிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அப்போ எல்லாருமே காசு வாங்கிட்டு போயிட்டாங்க, இவன் மட்டும் காசு வாங்கவே மாட்டேங்கிறான், அப்போ இவனை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா யாருக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நேற்று கூட லாரி உரிமையாளர்கள் சங்கத்திலேருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் மாதம் நாங்கள் வந்து தாசில்தாருக்கு ஒரு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அந்த பணத்தை கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அரசுகிட்ட நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா யாருக்குமே நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? உங்கள் மேலே ஏன் வந்து பொய் வழக்கு போட போகிறாங்க? உங்கள் மேலே ஏன் வந்து தேவையில்லாமல் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? அப்படின்னு ஒரு சில அலுவலர்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் எதிர்த்து போராடினால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்கள்லேருந்து பொதுமக்களை வந்து பாதுகாக்க முடியும். நீங்கள் விதிகளுக்கு உட்பட்டு இயங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு அதற்கு இது போன்ற நபர்களை பலிகடாக ஆக்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். தொடர்ந்து கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் இதில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்று தான், ஒரு 20லேருந்து 50 குடும்பங்கள் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊரோட மக்களினுடைய நிம்மதியும் நீங்கள் பறிக்கிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. கல்குவாரிகளே இயங்கக்கூடாது, ஆற்றில் மணலே அள்ளக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குங்க அப்படின்றத தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது வந்து கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் கல்குவாரிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. அடுத்து அரசு அலுவலர்கள். இப்போ ஐயா திரு ஜகபர் அலி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யணும்? அந்த கிராமத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், கனிமவளத்துறை அலுவலர்கள், இவங்களுடைய வேலை என்ன? ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு வச்சுக்கிறது மட்டுமே உங்களுடைய வேலை அல்ல. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது வருவாய்த்துறையினுடைய முக்கிய கடமை. என்னைக்கு நீங்கள் வந்து மாதம் வந்து எந்த கல்குவாரியில் போய் ஆய்வு பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஒரு செய்தியில் ஒரு செய்தி வருது, இல்லை இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. ஆனால் உங்களுடைய முக்கிய பணி என்ன? மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க இது வந்து 2023லேயே உரிமம் முடிஞ்சிருச்சு. உரிமம் முடிஞ்ச குவாரி இயங்குறதுக்கான அனுமதி யார் கொடுத்தது? நீங்கள் ஏன் உரிமம் முடிஞ்ச உடனே அந்த சம்மந்தப்பட்ட குவாரிக்கு போய் நீங்கள் ஆய்வு மேற்கொண்டு அந்த குவாரியை வந்து மூடலை? இன்றைக்கி சொல்கிறாங்க 6000 கியூபிக் மீட்டர் வந்து அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்கன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு உயிர் போனதுக்கப்புறம். அதனால் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுங்க. அந்த மனுக்களை வந்து யாருக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கு இவர் தான் மனுதாரர் அப்படிங்கிற தகவலை சொல்லவே கூடாது. அதுவே சட்டப்படி குற்றம். அதை வந்து எந்த அரசு அலுவலரும் செய்ய மாட்டேங்கிங்க. மனு கொடுக்குறாங்க அப்படின்னா வேலை வெட்டி இல்லாமல் மனு கொடுக்கல,
பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள் ஒருவராக இருந்து தான் மனு கொடுக்குறாங்க. அந்த மனுதாரரை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு அலுவலருக்கும் இருக்குது. இதை வந்து அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜகபர் அலி அவர்கள் மனு கொடுக்கும்போதே நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உயிரை வந்து நம்ம இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதே போல் காவல்துறைக்கு நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம். ஒரு சம்மந்தப்பட்ட நபர் வந்து நம்மளை மிரட்டுறாரு, நம்மளை வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, அதாவது பொது விஷயங்களுக்கு, தனிப்பட்ட விஷயங்களுக்கு சொல்லலை, பொது பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற கொலை மிரட்டல்கள் வந்து வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது காவல்துறையினர் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வெறும் சிஎஸ்ஆர் மட்டும் போட்டுட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுறாங்க. இது நமக்குமே நடந்தது. நம்மளும் அதை விட்டுருக்கக்கூடாது. இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் தான் அடுத்து கொலையில் போய் முடியுது. அப்போ முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தது அப்படின்னா அவங்க இது போன்ற தவறுகளை திரும்ப செய்ய மாட்டாங்க. இப்போ அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவங்க ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயா ஜகபர் அலி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு கல்குவாரியும் போய் மாதம் ஆய்வு பண்ணி விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குதா இல்லை விதிமுறைகளை மீறி இயங்குறாங்களா அப்படின்னு அபராதம் விதிக்கிற வேலை வந்து உங்களுடைய வேலை தான். அதை நீங்கள் தான் செஞ்சுருக்கணும். அதை வந்து சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் அரசு அலுவலகத்துக்கு மனு கொடுக்கும்போது அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நபர் வந்து மனு கொடுத்துருக்காரு அப்படின்னு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே வந்து தகவலை சொல்லிடுறாங்க. இப்போ இந்த செயலை அரசு அலுவலர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக சமூக ஆர்வலர்கள் பலர் வந்து தன்னிச்சையாக இயங்கிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து சமூக இயக்கங்களில் இருப்பாங்க, சிலர் வந்து அரசியல் கட்சிகளில் இருப்பாங்க. இதில் யாருக்கு பெரும்பான்மையான பாதிப்பு இருக்குது அப்படின்னா 3 பேருக்குமே கிட்டத்தட்ட பாதிப்பு தான். கட்சிகளில் பயணிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் வரும் அப்படின்னா, அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அல்லது மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து ஆப்போசிட் தரப்பில் உள்ளவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. இல்லை பணம் கொடுத்து இவங்க போடக்கூடிய மனுக்களுக்கு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கட்சி தானே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில பல வேலைகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கனிம வள கொள்ளையர்கள். அதே போல் இயக்கங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி மாதிரி இயக்கங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதே போல் தனிநபர்களாக இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் சமூக ஆர்வலர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களும் இயக்கம் பாராமல் கட்சி பாராமல் அவர் சமூக ஆர்வலர், அவர் இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் அனைவரும் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது தார்மீக கடமை. அதை வந்து அனைத்து சமூக ஆர்வலர்களும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து தனிநபர்களாக இருந்தாலும் சரி, இயக்கங்களில் பயணிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. அதுபோல் பல இயக்கங்களில் பயணிக்கிறவங்களுக்கு இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, அவங்க வேற ஒரு இயக்கத்தில் இருக்காங்க, நம்ம வேற ஒரு இயக்கத்தில் இருக்கோம், அதனால் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்காம ஒட்டுமொத்தமாக இது போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது சமூக இயக்கங்கள் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமின்றி ஆதரவு அளிக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமையாகும். அதனால் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களும் தமிழ்நாடு முழுக்க ஒன்று சேர முடியலைனாலும் அந்த மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாவது ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக சமூக ஆர்வலர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இது போன்ற சமூக பணிகள் செய்பவர்களை பாதுகாப்பதற்கென்று சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். இந்த சமூக ஆர்வலர்கள் ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொல்லாமல் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோல் ஒரு உயிரை வந்து நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை. இந்த உயிரிழப்பை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம இது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் மட்டும்தான் இனி இதுபோல் சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெய்ப்பொருள் வலைவலியோட கோரிக்கை. இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.